பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். அவர் காண்கிற தேவன், காண்கிற தேவன். ஏன்னா கொர்நேலி வீட்டுக்குள்ள செஞ்ச தான தர்மம் எங்க போய் நின்றுச்சு? தேவ சந்நிதியில் நினைப்பூட்டுதலாக இருந்தது. அவன் என்ன கேமரா வச்சுக்கிட்டா தர்மம் செஞ்சான்? இல்லை அப்படியே காட்டுங்க அப்படின்னு போட்டா பிடிச்சானா? இல்லை வீடியோ எடுத்தானா? ஒன்றும் கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுது, நீ அந்தரங்கத்திலே உன் தர்மம் அந்தரங்கமாக இருக்கணும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். ஒரு தொற்காள், ஒரு ஊசி நூல் தான் இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவள் மரித்து குளிப்பாட்டப்பட்டு மேல் வீட்டில் வச்சுட்டாங்க. ஆனால் அவள் செஞ்சு கொடுத்த நன்மையை அத்தனை விதவை தாய்மார்களும் வைத்து கொண்டிருக்கும் போது அவள் செய்த தர்மம் அன்றைக்கு மறுபடியும் அசைக்கும்படி, அவளை எழுப்பும்படி வைத்தது. இன்றைக்கு சொல்கிறேன், நாம் செய்கிற செயல்களை காண்கிறார், நாம் சிந்திக்கிற சிந்தைகளை காண்கிறார், நாம் பேசுகிற வார்த்தைகளை கூட கவனிக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசி எழுதுகிறான், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், அதை கர்த்தர் கவனமாய் கேட்பார். உங்கள் வேதாகமத்தை யோசுவாவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலேருந்து கொஞ்சம் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடலாமா? அதனை கொண்டாடி துதி நிலமே, நீடித்த காலம் தகப்பதயம்மை, நீடித்த காலம் தகப்பதயம்மை, நேசித்த பட்சத்தை ஆசித்து வாக்கு பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி நிலமே, பரனை கொண்டுதி நிலமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி, சொந்த ஜனமான யூதரை தள்ளி, தொலையில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து தம்மோடு மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி நிலமே, அதனை கொண்டாடி துதி தினமே. காண்கிற தேவன் எல்லாம் எடுத்திருப்பீங்க. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடி குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆண்டவர் சொல்லியிருந்தார்ல, எப்பா இதை மட்டும் எழுதிடாதீங்க, ஆதாம் ஏவாளுக்கு மட்டும் இல்லை, இப்போவும் சொல்லிட்டு தான் இருக்கார். எங்கே போகக்கூடாது, எங்கே போகணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், எல்லாத்தையும் நமக்கு எழுதி கொடுத்துருக்கார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில்
நடக்காதீங்க. பாவிகளுடைய வழியில கூட நிக்காதீங்க, பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராதீங்க. எங்க உட்காரணும்? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருங்க, இரவு பகல் அதுல தியானமா இருங்க. அப்படி இருந்தா நீங்க பாக்கியவான்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு இருக்கார். அநேக நேரம் நம்ம எங்க நிற்க கூடாதோ அங்கதான் நிற்போம். சிலரை பாருங்க, எங்க வரீங்க? சும்மா போறேன். எங்க இருக்க? சும்மா உட்காந்து. இந்த சும்மாங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சவனை கேட்கணும். எதை எடுத்தாலும் சும்மா சும்மா சும்மா. எனக்கு அன்பானவர்களே, எப்போவுமே நான் சொல்கிறேன், ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அது அப்படியே செய்யணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ யோவான் 2:5 அப்படி தான் வாசிக்கிறோம். இயேசுவின் தாய் அந்த வேலைக்காரங்களை சொன்னது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கப்பா. இங்கே சொன்னார், சாபத்தீடாதுன்னு நீங்கள் துரோகம் பண்ணிடாதீங்கப்பா. சாபத்தீடானது எடுத்து கூட செஞ்சிடாதீங்க. ஏன்னா இந்த நிலைக்கால வச்சாலும் சரி, அஸ்திவாரத்தை போட்டாலும் சரி, மூத்த குமார இளைய குமாரன்னு சாக வேண்டிய அளவுக்கு இது சபிக்கப்பட்ட ஒரு இடம். இதில் துரோகம் பண்ணிடாதீங்கன்னார். ஆனால் அதில் ஒருத்தர் இருந்தான். யார்? சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. ஆண்டவருக்கு கோபம் வர்ற அளவுக்கு நடந்துட்டாங்க. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவின் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். சரி, அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை. இவ்வளவு ரொம்ப அழகா எழுதியிருக்காரு பாருங்க. அவ்வளவு சாதாரண இடம், ஜனங்கள் எல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம். எவ்வளவு சாதாரணமாக செய்யக்கூடிய காரியத்தை நிற்கக்கூடாம போச்சு. ஏன்? ஏறக்குறைய 2000 அல்லது 3000 பேர் இருந்தால் போதும் அப்படின்னா எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். சரி, அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஏனையா? ஏன்னா விசுவாசம் இருந்தது, ஆனா துரோகம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே. பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே ஏசையா, அறிந்து கொள்ளாமல் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா சொல்லுகிறார் 33:1, கொள்ளையிடப்படாதிருந்து கொள்ளையிடுகிறவர்களும் துரோகம் பண்ணாதிருந்தவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களும் ஐயோ. கொள்ளையிட்டு தீர்ந்தபின் நீ கொள்ளையிடப்படுவாய், துரோகம் பண்ணி தீர்ந்தபின் உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். மறந்துடாதீங்க, வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். 2000 பேர் 3000 பேர் தான் அந்த இடத்துக்கே தேவை. ஆனால் 3000 பேர் போனான். மினிமம் மேக்சிமம் 2 வச்சிருக்கோம்ல. மினிமம் எவ்வளவு? 2000, மேக்சிமம் 3000. ஆனால் அந்த 3000 பேர் போயும் இஸ்ரவேலர்களை முறிந்து ஓடியதற்கு காரணம் என்ன? வாசிங்க.
ஆயின் மனுஷர் ஆ, அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். அப்பா. ஆ. பட்டண வாசலின் வெடித்துவைக்கி பட்டண வாசலின் வழித்துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலையிறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஏன்னா யோசுவா கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா 1:5 வாசிக்கிறோம். ஏன்னா அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சாதாரண வாக்குத்தத்தம் இல்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை கேரண்டி கொடுத்தார். ஆனா இங்க நிக்க முடியல. காரணம் ஒருவன் செய்கிறது அவர். ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உள்ளையே அழிக்கும், ஒரு சிறு பாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உள்ளையே அழிக்கும். ஒரு சிறு துவாரம் ஓடத்தே கவிழ்த்திரும். சின்ன துவாரம் தானே நிறுத்த முடியாது. ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னை அழிக்கும். ஒரே ஒரு சின்ன பாவம். தாவீது ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? பச்சைவாள் இடத்துல இன்னாரும் தெரிஞ்ச பிறகு தவறு செய்தார். ஆனால் அந்த பாவத்திற்கு ஒரே ஒரு பாவம் தானே. நான் தாவீதை கலங்குற அளவுக்கு அவன் பிள்ளை அடிக்கப்பட்டான். 2 சாமுவேல் 12 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவன் பிள்ளை அடிக்கப்பட்டான். அவன் சாப்பிடாம உட்காந்துருந்தான். செத்து போனோன்னா இதில் சாப்பிட போனான். அப்போ கேட்டாங்க, என்ன பிள்ளை வியாதியாக இருக்கும்போது சாப்பிடாம திருப்பி செத்து போனபோது இப்படியா சாப்பிட போறீன்னு. அவன் சொன்னா, இது வரைக்கும் பிழைக்குங்கிற நம்பிக்கை இருந்துச்சு, இனிமேல் என்ன இருக்கு? எனக்கு கண்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கணும். நம்மை காண்கிற தேவன், நம்ம எங்கே இருந்தாலும் அவர் பார்க்கிறார். அதை உணர்ந்த தாவீது 139 சங்கீதத்தில் பாடுறான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, என்னாலும் துணை எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, என்னாலும் துணை அதற்கு அடிமையான எனக்கு சகாயம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. எனக்கு அன்பார்களே, ஒரு காரியம், சின்ன காரியம் என்ன பண்ணிட்டு, அந்த சக்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் உன்னை எடுத்து துரோகம் பண்ணிட்டான். ஆனால் தெரியல, யார்கிட்டையும் சொல்லலை. யோசுவா இங்கேருந்து கேட்குறான், என்னையா என்ன நடந்தது? ஜனங்களெல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்காங்க, 36 பேரை வெட்டியாச்சு. உடனே என்ன பண்ணா தெரியுமா? யோசுவா போய் முகங்குப்புற விழுந்து என்ன செய்தான்? கிடந்தான். ஆண்டவர் சொன்னா, நீ எந்திரிப்பா, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். ஆமா, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன்,
உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா, என்னை மன்னியும் தெய்வமே. பாவம் உன்னை தொடருமே, பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொள்ளுமே. பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொள்ளுமே. எல்லில் வெல்லாமல் எல்லாமே பாவம் ஆகுங்காலமே. வாலிப நாளில் தேவனை தேடி ஓடி வா. எல்லில் வெல்லாமல் எல்லாமே பாவம் ஆகுங்காலமே. பாவம் சொல்றாரு இங்க அழகா சொல்றாரு. திரும்ப வாசிங்க. யோசுவா முகக்குப்புற விழுந்து கிடக்கான். இவர் கேட்கிறார், நீ இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் கொடுத்த வாக்கு கரெக்ட் தான்ப்பா. நான் இன்னைக்கு உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல. ஆனா உன் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? பாவம் செஞ்சிட்டாங்க, பாவம் செய்துட்டாங்க. நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். உடன்படிக்கை என்ன செய்யக்கூடாது? மீறவே கூடாது. உடன்படிக்கை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. நீ என்ன ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கான்பா, தெரியாம பதுக்கி வச்சிருக்க. ஒரு நாள் வெளியே வந்தா என்ன ஆகும்? நிறைய பேர் அப்படித்தான் மாட்டிக்கிறான். இவன் கொண்டு என்ன யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்ப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரைடு நடந்துச்சு. அதில் பைப்புக்குள்ளே பணம் இல்லையா, தண்ணி போகிற குழாயில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டிகளில் கூட பார்த்தீங்கன்னா அந்த உட்கார்ற சைடு டோருக்குள்ளே கட்டாக பணத்தை வச்சு மனுஷன் என்னென்னமோ தந்திரம் பண்ணி தான் பார்க்குறான், எத்தனை கண்டுபிடிச்சாலும். ஆனால் அதுக்கு தக்க வந்துடுது இன்றைக்கி மெட்டல் டிடெக்டர். ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது எந்த கொண்டு போனால் கீன்னு கத்துது, குழி கத்திடுது. கண்டுபிடிப்புகள் எவ்வளோ கூடுதோ அதை விட ரொம்ப அழகாக மனுஷன் என்ன செஞ்சிட்டான், ஆண்டவர் கொடுத்த மூளையை எப்படிலாம் பிரயோஜனப்படுத்துகிறாங்க. அப்பா நல்லதுக்கு பிரயோஜனப்படுத்தலை, தீமைக்கு என்ன அழகாக என்னென்னலாம் செய்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நாம் நினைக்கலாம் நாம் செஞ்சது யாருக்கும் தெரியாது. நிச்சயமாக அந்த பாவம் வெளிப்படும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எப்பா உன் ஜனங்கள் ஒழிச்சு வச்சுருக்காங்கப்பா, எப்படி கண்டுபிடிக்கிறது? உடனே சொன்னார், ஒரு வழி சொன்னார். சீட்டு போடு, குடும்பமாக கோத்திரமாக பேர் வேறா. நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்க. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரமாக வரப்பண்ணி அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். சரி, அவன் வீட்டாரை அவன் பேராக வரப்பண்ணின போது குடும்பத்துக்குள்ள உள்ளவங்க பேர் குறிக்கப்பட்டு அந்த குடும்பத்திலே பேர் வேறா வர சொன்ன போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சக்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் பேரில் குறிக்கப்பட்டான். அப்பதான் என் மகனே உன் பாவத்தை அறிக்கையிடுனா, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மறந்துடக்கூடாது. நாம் அநேக நேரங்களில் பாடுறோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியுதா? பாடுறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் போரில் நீ பெற வேண்டும்.
இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, நீ வருவாயா இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார், இன்று வருவாயா இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறணும். சக்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் பேர்ல சீட்டு வந்துச்சு. அவன் அவன் மகனை பாவத்தை அறிக்கையிடு. அவன் போய் என்ன செஞ்சான்? அறிக்கையிட்டான், மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். என் வீட்டின் கூடாரத்தின் நடுவில் தீயில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. உன்னை தெரிஞ்சுக்கங்க, நம்ம கொண்டு புதைச்சு வச்சாலும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏன்னா புதையல்களை உனக்கு தருகிற தேவன் தான். அதே சமயத்தில் நீ பாவத்தை புதைச்சி வைக்க முடியாது, அது வெளிப்பட்டுரும். எனக்கு அன்பானே, நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு சமயத்தில் ஒரு அம்மா, நான் அப்போ சின்ன பிள்ளையாக இருந்தேன், எனக்கு அந்த நிகழ்ச்சி சரியான ஞாபகம். ஒரு சின்னது ஏவுதல் வருது. எனக்கு பக்கத்தில் ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. நான் பஸ்ஸில் மானாமதுரையிலேருந்து கமுதிக்கு போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்கூல் லீவு, அரையாண்டு லீவு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு குழந்தை, இறந்த குழந்தைய சர்வசாதாரண பொட்டியில் வச்சு தூக்கிட்டு வந்திருக்காங்க. தெரியாமல் பஸ்ஸில் தூக்கிட்டு போகிறது. ஏழையோ அவங்க என்ன கஷ்டத்தினால கொண்டு வந்தாங்களோ தெரியாது, மறைச்சு கொண்டாந்தாங்க. கடைசியில் பஸ்ஸு ஒரு தடவை இப்படி தம்முன்னு இப்படி தூக்கி போட்டுச்சுல, அது வெளியே வந்து விழுந்துருச்சு. கடைசியில் அங்கேருந்து கூப்பிட்டு போய் போலீஸில் என்கொயரி பண்ணி என்னென்ன பண்ணாங்க. அப்போ எனக்கு அது சரியாக தெரியல. கடைசியில் அது கொலைன்னு தெரிஞ்சு. எனக்கு கண்வர்களே, நாம் நினைக்கலாம் எதுவும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. கர்த்தர் காண்கிற தேவன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. அதே சமயத்தில் ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ச்சியாக வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டும் இல்லை, எங்களுடைய ஆலயத்துக்கு எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடச்சா வந்து பாருங்கள். 2 கண்ணும் தெரியாத மக்கள் தான் இந்த ஆலயம் முழுக்க நிரம்பியிருப்பாங்க. இவங்களை ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சாப்பிடாமல் அனுப்புகிறதே கிடையாது. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் திருநெல்வேலியில் வாரம் 4000 ரூபா செலவழிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எப்படியாவது ஏதாவது ஒரு நிர்வாகத்தில், பெரிய நிர்வாகத்தில் உள்ளவங்களோ அல்லது ஒரு அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்கணும். கிடைச்சா ஒரு 15 வருஷம் ஓடின வேன், ஓன் போர்டு வேனை கூட கொடுத்துருந்தா இந்த மக்களை கூட்டிகிட்டு வர உதவுமே. அது என்னைக்கு அந்த ஆண்டவருக்கு முன்பாக அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் யாரை கொண்டு தருவாரோ தெரியாது. நீங்களும் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். காலை 10லேருந்து 5க்குள்ளே நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஒருவேளை ஐயா நாங்கள் எப்படி உதவுறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2 நம்பர் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே, ஃபோன்பேலாம். இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்னிடத்தில் கேட்டால் எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். தாராளமாக என்னோடு தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் காண்கிற தேவன், ஒவ்வொரு நிலைகளிலும் எங்களை காண்கிறீர். நாங்கள் செய்கிற பாவங்களை பார்க்கிறீர், நாங்கள் செய்கிற துரோகங்களை பார்க்கிறீர், நாங்கள் செய்கிற தீமைகளை காண்கிறீர். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன்,
அதை எங்கள் மேல் மன்னித்து மறுபடியும் வாழ்வளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். யார் யார் இன்றைக்கு வெளியே சொல்ல முடியாத இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிற பாவங்கள் எல்லாம் கர்த்தர் அறிவீர் சுவாமி. உன்னுடைய மனதில் இருக்கிற பாவ எண்ணங்களை, குற்ற உணர்வுகளை முற்றிலும் மாற்றும். சமாதானத்தை கொடும், சரீர சுகத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 50213641, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.